இசை நாடகம் தமிழனும் மூன்றிலும் இகபரம் இரண்டிலும் புலவர்கள் வாழ்விலும் இசை நாடகம் தமிழனும் மூன்றிலும் இகபரம் இரண்டிலும் புலவர்கள் வாழ்விலும் அயத்திருநாவிலும் அமரது உலகிலும் நிறைந்திருப்பவனே அபிநயம் சொல் சொல்வகைகள் சந்த பாட்டு இசை பாட்டு செய்த வேண்டும் விளக்கு பதினான்கு புணத்து மயமடம் வள்ளி விடையாடும் கொட்டி ஆறு முகநாடும் குழை முக்கண்ணன் ஆடு பாட்டு ரங்கம் நடிகர் மல்லாடல் வேல் முருகனம் துரியாடல் ஐரான கடியன் காமநாடு பேடு துருகட மரக்கால் திருமகளாடும் பாவை என்னும் 11 வகையான ஆளுக்கேற்ப இன்பம் தெளிவு நிறை ஒளி வன்சொல் மந்தம் ஒற்றுமை என்னும் பாடலை பேட்டும் அதற்கு கொட்டு அசை தூக்க அளவென்னும் தள நாங்கள் இணைந்து விரவிய பிளராடும் குறவை குத்துமுறையும் மாறப்பட்ட காலவரி உள்வரி புறவரி கிளர்ச்சி வரி தேர்ச்சி வரி காட்சியில் எடுத்துக்கொள் வரி வேட்டு சொல்லப்படும் வரைக்குத்து எட்டும் ஒரு இணைந்து கலையென்ற கடலுக்கு கரையண்ட தமிழாய் நிலைகுண்ட அறிவுக்கு நிகழட்ட தமிழாய் ஒளியுச்சி ஒளியினம் மடுத்தமிழாய் குறிஞ்சியும் உள்ளே மருதன் மெய்தல் பாலை எழுத்திற்கு முறைத்தான எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐவர்களுக்குரிய இயலிசை நாடகம் முத்தமிழாய் முறையோடு அவற்றுள்வான வெண்பா ஆசையப்பா கலிப்பா மச்சிப்பா அருள் பயவகை பாவினங்களுக்கு முட்டான பாட்டுடைய திறவனே அகாரம் உகாரம் மகாரம் என வரவேற்கப்பட்ட முக்காலமாய் காத்தின் குளமாய் வரவேற்கப்பட்டு என் மனதில் தந்து ஒளியாய் மணியாய் வளமிகு சுடர வேண்டும் வரம் தருவேன் குகனே குன்றுதோராடும் குமரா மாயம் மருகா கந்தா கடம்பா கார்த்திகையா உன் தாழ்பணிவேன் சரணம் 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 முருகப்பெருமான வீட்டு திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மழை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மழை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடிய தனி மழை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழம் பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் உனக்கான மனசாமி கொஞ்சமில்லை அழுது உருவான மனப்போர் பஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில்
பனிமலை மீது எதிரொலிக்கும் திருப்புகழ் பாடிய கடலோடும் முருகா கைத்தட்டி அன்பு இதயங்களுக்கு சிரம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றி நன்றிகளது வணக்கம். வள்ளிநாயகர் நடிக்கும் செல்வி நந்தினி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் இந்த மலர் மாலை அணிவித்து கைத்தறி அணிவிக்கும். வந்துரு வந்துரு தானா வந்துரு. வள்ளிநாயகி அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், புராணத்தை நல்லபடியாக வெகு தூரமாக எழுத்து நடித்து காட்டும்படி ரசிகர் மன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சொல்றது என்னன்னா தர்க்கத்தை ரொம்ப விரும்புறேங்கிறாங்க. அடிப்படி சண்டை வந்துடணும் இன்னைக்கு. அப்படியா? சண்டை யாரு பெரிய ஆளுன்னு எனக்காக பொன்னாடி விளங்கி மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தி ஊர் பொதுமக்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் மற்றும் விழா குழுவினர்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்றங்கள் அனைத்து அன்பு இதயங்களுக்கும் எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த இதயம் கணித நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஐயப்பனை வணங்கிவிட்டு ஆக வேண்டிய விஷயத்தை பார்ப்போம். நாம் பார்ப்போம். அறிவுரை ஐயப்பனை ஆமா. இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடிகை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் வாசல் கூடிக்கொண்டு ஐயரை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவோம் சுவாமிக்கே ஐயப்பா ஐயப்போ சுவாமி. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து 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 பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவமிருந்தோ பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எரிமேலி வந்து ஒரு மனதாகி பெண்ணை துள்ளி அருமை நண்பராய் பாபரி தொழுது ஐயனை நல்வழி சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி. அழுதை ஏற்றம் ஏறும் போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயப்பள்ளி ஏறி வந்திடுவார் ஐயன்புலி ஏறி வருவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணைகளிலும் துணை வருவார். கரைமேல இறக்கம் வந்தவுடனே திருநகை பம்பையை அடைந்திடுவார் சுவாமியே ஐயப்பா ஐயப்போ சுவாமி. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையிலே ராணி சங்கரன் மகனை கும்பிடுவார் சந்தனமின்றி ஏற்றிடுவார். அயதந்தனமின்றி ஏற்றிடுவார் நீலிமலை ஏற்றம் சிவபாலனம் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள் காவலனாயிருப்பார் தேகபலம்தான் பாடவல்லந்தோ தேகபலம்தான் பாடவல்லந்தோ தேகபலம்தான் என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம்தான் என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காத்திடுவார் சுவாமியே ஐயப்பா ஐயப்போ சுவாமியே.
பணிந்திடுவோம். சரமுத்தியாரில் கன்னிமார்களும் சரத்திலே போட்டு வணங்குவார். சபரிமலையிலே நெருங்கிடுவார். 18 படி மீது ஏறிடுவார். அவனை சரணடைவார். அறிமுகம் கண்டே மகிழ்ந்திடுவார். ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் தாளுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம். ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்போ. சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்போ. சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்போ. கைத்தட்டி அன்பு இதயங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். குறிஞ்சி முல்லை மரதன் நெய்தல் பாலை விளத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரிந்து கொண்ட நம்பித்தவனுக்கு வெளப்பு மகளை பிறந்து சீரோடும் சிறப்போடு வளர்ந்து வாழ்ந்திருக்கின்றேன். என் உடன்பிரவாத சகோதரர்கள் 7 பேர் இருக்காங்க. என்ன 7 ஆண் பிள்ளைகள் இருந்தமே என்னை மாதிரி பெண் குழந்தைன்னு அப்பாவுக்கு ரொம்ப நாளாவே வருத்தம். 7 பேர் அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, காட்டுக்கு வேட்டைக்கு போகிற நேரத்தில் வள்ளி கிழங்கு தோன்றிருக்கப்பட்ட பள்ளத்திலிருந்து எடுத்து ரொம்ப 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 செல்லமாக வளர்த்துட்டு வராங்க. பெண் குழந்தை கிடைத்தால் இறைவனுக்கு திணை விதித்து காட்டுக்கு காவலுக்கு அனுப்பதாக அப்பாவுடைய வேண்டுதலுக்கு இணங்க இன்னைக்கு நாங்களாம் காட்டுக்கு காவலுக்கு போகிறோம். நான் போகிறேன். எனக்கு துணைக்கு உயிர் தோழி ஒருத்தவங்க வராங்க. தோழிக்கு துணைக்கு தோழி மாதிரி ஒருத்தர் கூடி வந்திருக்கோம். நாங்களாம் சேர்ந்து கண்ணுங்கிறதமாக காவலுக்கு போகிறோம். காவலுக்கு போகிறதுக்கு முன்பாக மனசில் ஒருத்தர் இன்னைக்கு இல்லை நேற்று இல்லை ரொம்ப நாளாவே ஒருத்தர் மனசார நினச்சிக்கிட்டே இருக்கேன். அனுதினமும் எல்லாருமே வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை தான் மனசில் நினச்சிருக்கேன். கட்டுனா அவரை தான் கட்டணும், இல்லைனாலும் அவரை மட்டும்தான் கட்டணும். ஓஹோ. கரம் பிடிக்காமல் விட மாட்டேன். ஓஹோ. கரத்தை பிடித்தாலும் விட மாட்டேன். அது சரி. என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் சொல்லவா? ஆமா. குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய்? மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானாம். குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய்? உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா. உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானாம். குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய்? மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானாம். குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய்? உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா. உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானாம். குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய்? இளமை சதிராடும் தோற்றம் காயும் கனியானதே. இனிமை சுவை பாடும் உள்ளம் தனிமை உறவாடுதே. சாடை சொன்னது என்னென்றலே பாடை கொண்டது என் நெஞ்சமே. குயிலே அவரை
லீலைக்கும் லீலைக்கல்லவோ அந்தமெங்கும் துள்ள துள்ள மெல்ல மெல்ல அந்தமெங்கும் துள்ள துள்ள அள்ளிக்கொள்ளு என்னை இதுதானே நேரம் அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா காட்டிடும் பெண்மை என்ன சொல்லடு கோயிலே யாதரவு தேடுகிறாய் என்னை ஆட்கொண்ட தாகம் என்னோ ஒரு ராகமே என்னை ஆட்கொண்ட வேகம் என்றும் உனக்காகவே வாழ்வில் மின்னல் போல் வந்தது யாரோ எவரோ உயிரே பிரிந்தால் வர சொல்லி ஒரு தேன் மனம் வாடுது என்று நீ சொல்லு கோயிலே கவிக்குயிலே யாரேவி தேடுகிறாய் மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் ஆனாம் குயிலே கவிக்குயிலே அழகிட்டு பாடுகிறாய் உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானோ உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தான் உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தான் உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தான் கைத்தட்டி அன்பு இதயங்களுக்கு நன்றி நன்றிகள் அந்த வணக்கம் மல்லிகை வந்து தூதாக அனுப்பலாம்னு நினைக்கிறேன் நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே நீ இல்லையே இனி நான் இல்லையே உயிர் நீயே நீ பாதி நான் பாதி கொள்ளே அருகில் நீ தூங்காது கண்ணே வானப்பறவை வாழ நினைத்தால் வாசல் திறக்கும் வீடு தாவை கானப்பறவை பாட நினைத்தால் கையில் விழுந்த பருவ பாடு மஞ்சள் வணக்கும் நெற்றி வைத்து பொட்டுக்கொரு அர்த்தம் இருக்கும் உன்னாலே மெல்ல திரிக்கும் என் முத்து நகை ரத்தினத்தை அள்ளி தெளிக்கும் உன்னாலே மெய்யானது ஒரு மெய்யானது கதையேது நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ தூங்காது கண்ணே இடது விழியே தூசி விழுந்தால் வலது விழியோ கலங்கி விடுமே இருட்டில் கூட இருக்கும் நிலனான் இறுதி வரைக்கும் தொடர்ந்து வருவேன் சொர்க்கமரசில் இந்த பெண்ணுலக பெண்ணுருவை பக்கம் இருக்கும் கண்ணேவா இந்த மனதான் என் மன்னவனும் வந்துள்ளவும் நந்தவனதான் அன்பேவா சுமையானது ஒரு சுகமானது சுவை நீதான்
நன்றி கலந்த வணக்கம். கைத்தட்டி அன்பு இதயங்களுக்கு. இடையிலே 3ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் வள்ளிநாயக நடிக்கும் செல்வி நந்தினி அவர்களுக்கு மேலந்தலை சேர்ந்த சூர்யா மைக் செட் ஓனர் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறார். அன்பளிப்படி வாரி வழங்கிய அன்பு இதயங்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த மனமாது இதயம் கிடைத்த நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். சிலையழகாயில் மறைந்திருந்தே பார்க்கும்
கைத்தட்டி அன்பு இதயங்களுக்கு சிரம் தாழ்ந்த மனமார்த்த நன்றி. என்று வணக்கம். வள்ளிநாயகர் நடிக்கும் நந்தினி அவர்களுக்கு பி புதூரை சேர்ந்த டாஸ்மார்க்கில் பணிபுரியும் துரைப்பாண்டி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறார். அன்பளிப்பணி வாரி வழங்கிய அன்பு இதயங்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த இதயம் கடிந்த நெஞ்சார்த்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அஞ்சு வேதிரிலே என்றின் பிஞ்சு கரத்தினிலே செந்தூர் கடலோரம் வந்து சிறலை தொடர்ந்து பரமசுந்தர் ஆர்வசாமி என்றும் திருப்புக்குந்தன் திருவிழியாய் பரமையா முருகா உன் அழகிற்கு இந்த அழகடல் இருந்தாலும் உன் சக்தி மறுப்பார்வையும் இல்லாதது போல் என் பக்தியும் காதலும் இல்லாத பக்தர்களுக்கும் சித்தர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று தாங்களுக்கு தெரியுமா? என்னம்மா இது ஒரு பெரிய விஷயமா? சும்மா சொல்லுங்க. பக்தர்களுக்கும் சித்தர்களுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அவ்வளவுதானே. பக்தர்கள்னா பஸ்ஸேறி போய் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. பஸ்லேயே போயிட்டு பஸ்லேயே வந்துருவாங்க. புதுசா இருக்கே. சித்தர்கள்னா 40 மாலையை போட்டு 48 நாள் விரதம் இருந்து இங்கேருந்து பாத யாத்திரையாக போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அங்கேருந்து பாத யாத்திரையாக வீட்டுக்கு வர்றது தான் பக்தர்கள். டீ சாப்பிடுங்க. கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கொடுக்கலையே? அடுத்த ஷிஃப்ட் என்னது? பக்தர்கள்னா இறைவனை தேடி நாடி போவார்கள். அவர்கள் எல்லாருமே பக்தர்கள். அதைத்தானே நானும் சொல்றேன். ஆனா சித்தர்கள் அப்படின்னா கடவுளை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள் அப்படின்னாங்க. ஓஹோ. ஏன் நமக்கெல்லாம் பக்தர்கள் அவர்களுக்கெல்லாம் ஏன் சித்தர்கள்னு பேரு? நமக்கெல்லாம் நிறைய சிந்தனைகள் இருக்கும். அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இப்படி நிறைய சிந்தனைகள் இருக்கும். பல நல்ல. ஆனா சித்தர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சிந்தனை. என்ன சிந்தனை? கடவுள் 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 கடந்து உள்ளே இருப்பவர் கடவுள். அதனாலதான் அவங்கெல்லாம் சித்தர்களா இருக்காங்க, நம்மலாம் பக்தர்களா இருக்கோம். அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்க? உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பே ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தருக்கு ஜீவனே சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கே அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் பக்தர்கள் சித்தர்கள் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து வைத்தாலும் என்னுடைய பக்தி எப்பேற்பட்ட பக்தி, என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் அப்படின்றத பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும் இல்லையா? மதனா மதனா என் புகழ்க்கும் தேவைக்கும் சேவைக்கும் நீ வேணுமே சார கண்ணா. ஆணுக்கு எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன், என் பாதத்தில் பள்ளி உள்ள உனக்கு ஒரு அனுமதி தந்தேன். ஆணுக்கு எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன், என் பாதத்தில் பள்ளி உள்ள உனக்கு ஒரு அனுமதி தந்தேன். என் நாடை தாங்கிக் கொள்ள என் கூதல் ஏந்திக் கொள்ள உனக்கு ஒரு வாய்ப்பல்லவா.
நான் உண்ட மிச்சப்பாலை நீ உண்டு வாழ்ந்து வந்தால் மோட்சங்கள் உனக்கல்லவா வானம் வந்து வளைகின்றதே வணங்கிடவா பூவே பெண்பூவே மீத்தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசை போது கேளாய் கண்ணா கண்ணா விழிகளில் வழிவது முதல் விஷம் என்று கண்டேன் அதன் இளையும் தொடுவது பழி என்று விளைவித்தேன் பாட்டியால் வளைவிருந்தாய் பச்சனை வெல்லாது வலைகளிலே மீன்சிக்கலாம் தண்ணீர் என்றும் சிக்காது வா என்றால் நம்பருவதில்லை போ என்றால் நாம் அறிவதில்லை இது நீங்கினான் என்ற போட்டி அல்ல நீ யானைகிட்டு ஜோடி கொள்ளார்கள் யாரும் உங்கள் அல்ல மின்சார கண்ணா என்னானே கேட்டி என் பின்னே ஆராய் என் ஆசை போது கேளாய் தத்தக்கிட்ட தக்கிடதுக்கு தத்திண்டா ததிக்கிடதுக்கும் ததிக்கிடதுக்கும் ததிக்கிடதுக்கு தக்கிடதும் தக்கிடதும் தீம் தக்கிடதும் தக்கிடதும் தத்தக்கிட 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 தக்கிடதும் தக்கிட்டதும் தாக்கிட்ட தகதின் தத்தத்திண்டா தகதின் தத்தத்திண்டா தகதின் தத்தத்திண்டா கைத்தட்டி அனுப்பியது எங்களுக்கு நன்றி. பள்ளிநாயகியை பாராட்டி கோரகுளத்தைச் சேர்ந்த மதன்குமார் மருது மதிமுருகன் ஆகியோர் 3 பேரும் சேர்ந்து 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். மேலந்தலைச் சேர்ந்த குமரேசன் அவர்கள் பள்ளிநாயகி அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பொருத்தப்படுகிறார்கள். எனக்காக பொன்னாடி வழங்கி கௌரவப்படுத்திய குமரேசன் அப்பா அவர்களுக்காக எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கடை குடும்பத்தின் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த இதயம் கணிந்த நெஞ்சார்ந்த பணிவு கலந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அருள் சீராடும் மார்போடு வா வா சிங்கார வேலனே தேவா. அருள் சிங்கார வேலனே செந்தூரில் நின்றாடும் தேவா.
செந்தமிழ் தேவனே ஷீலா விண்ணோர் சிறை மீட்டி குறை தீர்த்த வேலா அருள் சிங்கார வேலனே சகம பணி சிங்கார வேலனே தேவா நீ சனித பமங்க மகரிச நீ பான சகம பா மகரிச நித பம கரிணி சிங்கார வேலனே தேவா சாரி சானி சரி சா நினி சா பப நினி சா மாமா பப நினி சா கக ச நினி சா பப நி மாமா பக க மாமா பப நினி ச கரிணி மகரி சனி சகக்க சகக்க சகம பகரி சனி சகசா நீனி பா மம பானி பனி பசா பனி பசா நித பமகரி சகசா காம பானி சா நி சகரி சரி சசனி ரிகரி சசனி Pama Sasani Sasani Pa Sasani Sasani Kari Sani Sasani Sani Da Pa Sani Da Pama Sani Da Pa Sasama Pa Sani Sani Kari Sani Pa Kari Sani Pa Pari Sikare Shira Parvod Sikare முத்துப்பாண்டி திமுக செயலாளர் அவர்கள் இந்த பொன்னாடையை பொருத்தப்படுகிறார்கள். மேலும் 500 ரூபாயை வள்ளிநாயகி அவர்களுக்கு அன்பளிப்பாக அளிக்கிறார். எனக்காக பொன்னாடை வழங்கி அன்பளிப்பினை வாரி வழங்கிய அருமைக்குரிய அன்பு தந்தையார் முத்துப்பாண்டி அப்பா அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த இதயம் கணித நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் 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 எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கைத்தட்டி அன்பு இதயங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் ரொம்ப நன்றி.